தவளை, பள்ளி, பாச்சான். தவளைன்னா நிறைய சாப்பிடுமா, தவளை வயிறு வெடிச்சிருமா. அப்படிப்பட்ட குணங்கள் யார்கிட்ட இருக்கு? அப்படிப்பட்ட கெட்ட குணங்கள்லாம் ராஜுட்ட இருந்துச்சு. அந்த ராஜுட்ட இருக்கிற மாதிரி அந்த கெட்ட குணங்களும் நம்மகிட்டையும் இருக்குதான். ஆனா நம்பவே மாட்டாங்க அவனை. ராஜு வந்து ஒரு கெட்ட பையன் யாருக்குமே தெரியல. அப்படி ஒரு திருட்டுத்தனமான ஒரு புத்தி யார்கிட்ட இருந்தது? ராஜுட்ட இருக்குதா. எவ்வளோ கண்ணீர் பத்தியா அவன் குடும்பத்துல ரொம்ப எல்லாரும் அவங்க அம்மா அப்பா எல்லாரும் அழுகிறாங்க. யாரோட அம்மா அப்பா? ராஜோட அம்மா அப்பா. ஏன் களவாண்டான்? என்ன களவாண்டியான்? உதவி செஞ்ச வீட்டுல என்ன களவாண்டியான்? அவங்களுக்கு தெரியாம அப்படி. அப்புறம் வந்து யார் கண்டுபிடிச்சாங்க? அப்புறம் அந்த உதவி செஞ்சாங்கல்ல, அவன் என்ன செஞ்சான்? அவன் யாருக்கும் தெரியாது நம்ம களவாண்டணும்னு சொல்லிட்டு நினைச்சோன்னு அவன் ஏசப்பா கடவுள் நம்ம மனுஷனை ஏமாத்திடலாம், கடவுளை ஏமாத்த முடியுமா? ஏசப்பா என்ன செஞ்சுட்டாரு? ஒரு கேமரா வச்சுருந்தாங்க அவங்க வீட்டில். அந்த சிடி கேமரா இருக்குன்னே அவங்களுக்கு தெரியாது. பார்த்துக்கோங்க. அதில் இருந்து இங்கே எடுத்தாங்க கொஞ்ச நேரம். இங்கே வந்து திட்டு வாடுறாங்க. நம்ம ஏன்னா ஒழுங்கு கிரமமாக நீட்டாக இருக்கணும். நம்ம ஏசப்பாடைய பிள்ளைங்க ஒழுக்கமாக இருக்குங்க இப்படி நீட்டு அப்படின்னா என்ன நினைப்பாங்க? இல்லைன்னா ஒழுங்கீனமாக இருக்கேன் அப்படின்னு நினைப்பாங்களா? என்னப்பா நீங்களாம் யாரா இருக்கிறீங்க? சாத்தானுடைய பிள்ளைகளா, ஏசப்பா கடவுளுடைய பிள்ளைகளா? நீங்களா யாரு? நாங்களா ஏசப்பா பிள்ளைங்க, கடவுளுடைய பிள்ளைங்க. சரியா? என்ன நீங்க நம்மளாம் என்னது? கலவு, பொய் சொல்றது, இயக்கணும். ஆனால் அவன் நல்லவனா இருந்தேன் ராஜு. புரியுதா? நல்லவனாகவும் இருக்கேன், கெட்டவனாகவும் இருக்கேன். ஆனால் அந்த கெட்ட குணம் தான் அவனை என்ன செஞ்சிச்சான்? பின்னாடிக்கு போலீஸ் ஸ்டேஷன் வரையும் கொண்டு போய் விட்டுருச்சான். சரியா? இன்னொரு கதை இருக்கு. ஒரு நாள் அவங்க அம்மா அப்பா திட்டவே இல்லையா அந்த ராஜுவை, அப்படியே வளர்த்துட்டாங்க. அப்படியே வளர்த்தோம்னா அவன் என்ன செஞ்சுக்கலாம்? ஜெயிலுக்கு போகிற மாதிரி நிலைமை ஆயிடுச்சு. திருடி அப்போ கடைசியில் அவனுக்கு ஒரு ஆசை வந்துச்சான். எங்கள் அம்மாவை நான் எப்படியாச்சும் பார்க்கணும். ஜெயிலில் போய் கம்பியை யார்? ராஜு கம்பியை. அப்போ கடைசி ஆசை என்ன? தூக்கு தண்டனை வந்துருச்சு. யாருக்கு? ராஜுவுக்கு தூக்கு தண்டனை வந்தோடனே அவன் அவங்க அம்மாவை பார்க்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டாங்க. யாரு? ராஜு. அப்போ வந்து அவங்க அம்மா வந்து வந்தாங்க. அவங்க அம்மாட்ட கேட்டானா ராஜு, ஏம்மா நான் எந்த தடவை நான் திருடியிருக்கேன், கதவானிக்கே போய் சொல்லியிருக்கேன், நீங்கள் என்னைக்காச்சும் என்னையை திருடக்கூடாது, போய் சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. அவங்க அம்மாட்ட கடைசியில் தூக்கு போவாங்க. கேட்டோன்னே கடைசியில் அவங்க அம்மா காதில் பிடிச்சி கேட்டானா, காதை நல்லா கடிச்சு விட்டாங்க. எனக்கு அம்மாவே இல்லை, இவ்வளோ கஷ்டம் பற்றியா? நம்ம அம்மா அப்பா வச்சு என்ன செய்யணும்? கேட்கணும். இல்லையா? நீங்களும் பெரிய பிள்ளைய ஆன பிறகு நிறைய பிள்ளைகளுக்கு நல்லது சொல்லித் தரணும். சரியா? திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது, என்ன செலவு செய்யக்கூடாது, இல்லை சொல்கிறேன். அவங்க அம்மா அப்பா எவ்வளோ கஷ்டப்பட்டுருப்பாங்க. ராஜுடைய அம்மா அப்பா, அவங்க அம்மா அப்பா கெட்ட அம்மா அப்பா வந்துருப்பாங்க. பரவாயில்ல போகட்டும், நம்ம அந்த பையன் பொய் சொன்னால் பரவாயில்ல அப்படின்ட்டே இருந்திருக்காங்க. யார் அம்மா அப்பா? ராஜுடைய அம்மா. அவையான அம்மா அப்பா மாதிரி நம்ம அப்பாவும் இருக்கணும். உங்கள் அம்மா அப்பாலாம் நல்லவங்களா இருக்கிறாங்கன்னு நான் நம்புறேன். சரியா? ஆமாம். நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட போய் என்ன செய்யணும்? களவு செய்கிற பிள்ளைகிட்ட, பொய் சொல்கிற பிள்ளைகிட்ட, திருடக்கூடாது, பொய் சொல்லக்கூடாது. உங்களுக்கு அப்படிப்பட்ட ஃப்ரெண்ட்ஸுகள் என்ன செய்வாங்க? இழுப்பாங்க. இழுக்கிறாங்களா? ஸ்கூல்லேலாம் நீ பார்த்து எழுதுவோம். பார்த்தீங்களா? நல்ல பையன். கை தட்டுங்க. பார்த்தியா? நீ அதனால கவலைப்படக்கூடாது. அதான் இப்படிப்பட்ட மோசமான குணங்கள் அப்படிப்பட்ட பிள்ளைகிட்ட பழகிக்கலாம். ஆனால் எல்லாரையும் வெறுக்கக்கூடாது யாரையும். ஆனால் நீங்கள் என்ன செய்யணும்? அப்படிப்பட்ட பிள்ளைகளுடைய குணநலங்களை நீங்கள் இது பண்ணக்கூடாது. ஸ்கூலுக்கு போகாத பிள்ளைங்க எத்தனை பிள்ளைங்க இருக்குது? அந்த பிள்ளைங்களுக்குலாம் நீங்கள் ஸ்கூலுக்கு போகணும், அறிவுரை சொல்லணும். நீங்களாம் நல்ல பிள்ளைகளாக இருக்கீங்க. என்ன சரியா? நான் அதை தான் நான் சொல்ல வந்தேன். என்னப்பா? சரியா? ராஜுடைய இந்த பன்னி வந்து அசுத்தமானதாக திங்கும்,
நம்ம குணங்கள்லாம் அப்படி தான் இருக்குது. போய் குக்கரை வாங்கி சாப்பிடக்கூடாது, என்ன வீணானதை போய் ஸ்நாக்ஸாக வாங்கி சாப்பிடக்கூடாது. வீட்டில் அம்மா என்ன செஞ்சு வச்சாங்களோ அதை தான் சாப்பிடணும். நல்லாட்டா வயிற்றுல வெளியே அல்சர் இதெல்லாம் இருக்குல்ல, அல்சரு கேன்சரு. ஏதாச்சும் ஒரு நாள் இப்போ நான் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன்னா எங்கள் அம்மா பணியாரம் கடையில எல்லாம் வாங்கி சாப்பிடவே கூடாது. யாரெல்லாம் ஸ்கூல் விட்டு வந்தோன்னா கடையில் வாங்கி சாப்பிடுவா? அவ்வளோ கை தூக்கு. சரி, நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். ஏன் என்னைய பார்த்து பயப்படுறீங்க? கை தூக்கினா சரி சரி. நான் ஒண்ணு சொல்லவே சரி. நான் ஒண்ணுமே சொல்ல மாட்டேன். யாரெல்லாம் ஸ்கூல்ல விட்ட உடனே போய் வீட்டில் பால் குடிக்காம, இட்லி சாப்பிடாம, தோசை சாப்பிடாம, சோறு சாப்பிடாம, ஸ்நாக்ஸ் யார் வாங்கி சாப்பிடக்கூடாது. சரியா? சரி சரி. கை இது குறை சொல்றதுதான், அவங்களா சொல்லணும். சரி, இனிமேல் அப்படி வாங்கி சாப்பிடக்கூடாது. அப்படிதான் வாங்கி சாப்பிட்டு ஒரு தேன் முடிஞ்சு போயிட்டாங்க. அது எந்த ஊர்ல? இந்த ஊர் தான். இந்த ஊர்ல ஒரு தேன் அப்படியா ஸ்நாக்ஸ் வாங்கி சாப்பிட்டு முடிஞ்சு போயிட்டாங்க. குண்டாவே ஆகல. எப்படி தின்னுட்டே இருந்தா எப்படி, ஸ்நாக்ஸ் சாப்பிட்டுட்டே இருந்தா எப்படி குண்டாக முடியும்? என்ன சொல்ற? ஹெல்த்தானது எங்க கடையில விற்கிறாங்க? வீட்டில் செய்யறதவா நல்ல எண்ணெய் ஊற்றி நல்லதா சாப்பிடணும். சரியா? எங்க அம்மாவும் எங்க அத்தையும் செஞ்சு கொடுப்பாங்க. கெட்ட குணங்கள்லாம் நிறைய இருக்கு. சரியா? எலி எல்லாத்தையும் நாசம் பண்ணிடும். சரியா? வீட்டுக்கு ஆபத்து. இப்ப ராஜுவின் இல்லையமா நீங்க இருக்கக்கூடாது. ராஜு மாதிரி தான். நான் அடுத்து உங்களுக்கு பெரிய இது கொண்டு வரேன். சரியா? கிறிஸ்மஸ் தாத்தாவுக்கு ஒரு 30 பேர் நாள் வேணும். இன்னைக்கு மாதிரி நீ தான் இருக்கு. என்னைக்குன்னு சொன்னீங்க, எனக்கு ஃபோன் பண்ணுங்க. அப்போ கிறிஸ்மஸ் தாத்தா ஒரு 10-20 உன் ஃப்ரெண்ட்ஸுகளை பூரா இப்போயே. சரி, ஒரு நாள் இப்போயே வா. சரி, அவ்வளோதான். இது ஒரு சின்ன ஜெபம் பண்ணிக்குவோம், ப்ரேயர் பண்ணுவோமா? சரியா? சரி, அதான் வாங்க ஒரு சின்ன ஜெபம் பண்ணிக்குவோம். கண்ணை முடிங்க. இப்படி சும்மா ஒரு சின்ன ஆண்டவரே ஸ்தோத்திரம். இந்த ராஜுவின் இதயத்தை போல ஆண்டவரே எங்கள் இதயத்தை ஏசப்பா நீங்கள் மாற்றும்படியாக நாங்கள் செஞ்சுட்டு அந்த பிள்ளைகள் அனைவரையும் இந்த பொங்கல் நேரத்தில் கூட ஏசப்பா நீங்கள் ஆசீர்வதிங்கப்பா. இன்னும் அநேக பிள்ளைகள் ஆண்டவரே தொண்ணூறு வேத வசனங்களை படிக்க கஷ்டமாக இருப்பாங்க. உதவி செய்யுங்க. பெற்றோர்களை ஆசீர்வதிங்க. எல்லா தீமைக்கும் பிள்ளைகளை வந்து பாதிட்டு போகணும். இயேசு ஸ்ரீ மூலம் திவ்யங்கள் நடக்கிறாவே. ஆமாம். என்னடா சரிப்பா.